கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உன்னத அனுபவம் என்னென்னா, நீங்களும் நானும் தனிமையாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். இன்னைக்கு விசுவாசிகள் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளை பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் ஆராதனையில் கலந்து கொள்ள முடியுது. ஒரு முழியிறு ஜெபத்தில் 10 பேரோடு சேர்ந்து ஜெபிக்க முடியுது. ஒரு உபவாச ஜெபத்துக்கு கொஞ்சம் பேர் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. ஆனால் தனித்து உங்கள் வீட்டில் அமர்ந்திருந்து 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு உங்களால் முடியுதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, பிரதர் எவ்வளோ வேலை இருக்குது பிரதர், நேரமே கிடையாது, ஃப்ரீயே இல்லைன்னு சொல்லுவாங்க. கவனிங்க, எந்த மனுஷனும் தன்னுடைய உயிரோடு விளையாடவே மாட்டான். தலை சுத்து வந்தாலே போய் படுத்துக்கிடுவான். ஒருவேளை சரீரத்தில் ஏதாவது வயிற்று வலி வந்துச்சுன்னா மருத்துவமனைக்கு போயிடுவான். ஒரு மனிதனுக்கு சுகவீனம் வந்துச்சுன்னா இவ்வளோ வேலை இருக்குன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வானா? செய்ய மாட்டான். வேலைக்கு அலுவலகத்துக்கு போகிறவங்க கூட மெடிக்கல் லீவ் எடுத்துகிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க. சரீரத்தில் சுகம் இல்லைன்னா ஒரு வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும்னு சொன்னால் எனக்கு வேலை இருக்குன்னு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? கதை விடுறோம். கவனித்து பாருங்கள், நீங்களும் நானும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாய் கொடுக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் ஏதாவது 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் தனித்து அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பாருங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், காலை முழுவதும், அதாவது பகல் முழுவதும் அவர் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். ஓய்வில்லாமல், களைப்பெடுக்காமல் அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியை செய்து கொண்டிருக்கிறார். நடந்து நடந்து கிராமம் கிராமமாய் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறார், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறார், பிசாசுகளை துரத்துகிறார். ஆனால் சாயங்காலம் ஆயிட்டுன்னா ஜனங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவர் தனித்து போய் அங்கே அமர்ந்திருந்து ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளின் சாயங்கால வேளையை இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நேரமாக செலவிட்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கவனித்து பாருங்கள். ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஊழியக்காரனாக நான் சொல்லுகிற ஆலோசனை தெரியுமா? நீங்கள் காலையில் 5 மணிலேருந்து ஒருவேளை காலையில் 11 மணி வரைக்கும் வேலை செய்கிறீங்க. தூக்குறீங்க, பெருக்குறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, சமையல் பண்ணுறீங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, கணவரை ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறீங்க, துணி துவைக்கிறீங்க. எல்லா வேலையும் காலையில் 5 to ஒரு 10, 11 மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்படியே போய் அமர்ந்து இல்லை ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 11:30 12:30 வரைக்கும் வேதத்தை வாசிக்கலாம், பாட்டு பாடலாம், ஜெபிக்கலாம். ஒரு 1 மணி நேரம் நீங்கள் காலையில் ஒரு 11:30 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கு ஜெப நேரமாக வச்சு பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் அதினதின் காலத்தில் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவார். உங்கள் வீடு சமாதானமாக இருக்கும். உங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இருக்கிற நேசரத்து பட்டணத்தில் நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மத்தியானம் லஞ்சு வரைக்கும் அவங்க வீட்டில் இருப்பாங்க. மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு 1:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய தாய்மார்கள் நாசரேத்து தூய யோவான் பேராலயத்தில் 1:30 மணிக்கு, 2 மணிக்கு, 2:30க்கு, 3 மணிக்கு அப்படியே நிறைய பேர் தனித்து தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். சில தாய்மார்கள் இருக்காங்க, மத்தியானம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு, இல்லை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் அமர்ந்து ஜெபிப்பாங்க. சில சாப்பாடு கொடுத்துட்டு தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பாங்க. சில தாய்மார்களை பார்த்துருக்குறேன், சாயங்காலம் தங்கள் பிள்ளைகளை கூப்பிட வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆலயத்தில் ஜெபிச்சுட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறத பார்த்துருக்குறேன். ஜெபம் மிக மிக முக்கியமான ஒன்று. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் துன்பம் சந்தோஷமாக மாறும். யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை ஆசீர்வாதமாக மாறும். யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குலைச்சலை கர்த்தர் மாற்றி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளிடுவார். யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். தயவு செய்து உங்கள் ஆத்துமாக்கள் பாதுகாக்கப்படும்படி,
உங்கள் ஆத்துமா மகிழ்ந்திருக்கும்படி, நீங்கள் இந்த பூமியில் சமாதானத்தோடு வாழும்படி ஒவ்வொரு நாளும் தனித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. காலையில் ஜெபம் பண்ண முடியலையா? மத்தியானம் ஜெபம் பண்ண முடியலையா? சாயங்காலமும் ஜெபம் பண்ண முடியலையா? ராத்திரியாவது உட்கார்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நாளின் காலை பொழுதில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். தேவரீர், நீர் சொன்ன இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆலோசனையின்படி உம்முடைய பிள்ளைகள் கேட்டு நடப்பதற்கு சுத்த இருதயத்தை கொடுப்பீராக. ஜெபிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வைப்பீராக. ஜெபத்துக்கு நேராக நீர் அவர்களை நடத்துவீராக. தேவ சமூகத்தில் ஆண்டவரே, மோசையை போல திறப்பில் நிற்கவும், யோசுவாவை போல தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கவும் நல்ல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுமையா. அன்னாலை போல தனக்காக, தன் எதிர்காலத்துக்காக தேவ ஆலயத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்ததை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறாங்க. ஆகவே இவர்களும் அப்படி ஜெபிக்கக்கூடிய நல்ல ஜெபாவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னபடி உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு அவர்கள் ஜெபிக்கட்டும். ஜெபித்து தேவனுடைய நன்மையின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.